அதே சங்கத்துக்காரங்க எங்க ஆபீஸ்ல இருந்து போட்டு மணிக்கணக்கு பேசுறாங்க. என்னைய நல்லா போஸ்டிங் போட்டு புரியுது. அப்ப அதுக்குன்னு சொல்றீங்க விவசாயி கடனை பொறுத்தவரையிலும் விவசாயிகள் நாங்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்னது சிறு குறு விவசாயிகள் சொன்னோம். அதுதான் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா 5 ஏக்கர் எனக்கு கொடுத்தாருமா, நீங்க 5 ஏக்கர் வச்சிருக்கீங்களா? கொடுக்கலையா? சொல்லுங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க இப்ப இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வந்திருக்கீங்க. அது நான் சொல்றேன் விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சொல்லவே கொடுங்க ப்ளீஸ். என்ன சொல்றேன்னா, நாங்க சொன்னதை செய்யணும். விவசாயிகள் அதுக்கு குறை இருக்குங்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எக்ஸாம் பண்ணோட யாரும் முதலமைச்சர் பண்ண போறாரு. நீங்க அதுக்குள்ள நீங்க விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க, நீங்க பண்ணது சரியில்லை. நாங்க சொன்னது கரெக்டா சரியான முறையில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எல்லாரும் கிடைக்கும்ங்கிறாங்க. அவ்வளவுதானே. அதை பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. அவ்வளவு பள்ளிகள் திறக்க போறாங்க. ஏடிபி ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அந்த அம்மா உணவு திட்டம் தாவேகா ஆட்சியில சிறப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுமா? பள்ளிகள் திறக்க போகுது. அதுல எந்த திட்டத்தையும் நாம் நிறுத்த நோக்கம் நமக்கு இல்லையே. எல்லா திட்டத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். யார் கொண்டு வராங்கிறது கணக்கு இல்லை. சரி, புரியுதுங்களா? இருங்க, இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க நிறுத்தினா அவங்களாட்ட நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? அவங்க தான் அதை நிறுத்தினாங்க. அம்மா கிளினிக் நிறுத்தினாங்களா இல்லையா? நீங்க யாராச்சும் கேட்டீங்களா? இது வரைக்கும் பத்திரிக்கை எழுதிருக்கீங்களா? அங்க போட்டாதான் பத்திரிக்கை விளம்பரமே கொடுக்க மாட்டோம். அடுத்த நாள் காலி பண்ணிடுவாங்க. டிவி இருந்தா 48 வருஷம் போட்டுருவாங்க. டிவி உங்களுக்கு தெரியாது. வயதில் கிடந்தீங்க. இப்ப எங்க எடுத்த கேள்வி இருக்கிறீங்க. இருங்க, நான் சொல்றேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்றை வச்சு நீங்க பண்ணக்கூடாது. இருங்க, நான் ஒரே ஒரு கேள்வி. பாலியல் குற்றம் நடைபெற்றவுடன் 24 மணி நேரத்துக்கு கைது செய்து அவருக்கு குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க இல்லையா? நடந்திருக்கா? இந்த கேஸை பொறுத்தவரை நீ பாருங்க, எவ்வளவு விரைவாக ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடுக்க போறாங்க இல்லையா? பாருங்க. அதெல்லாம் அப்புறம் பொதுமக்களுக்கு இருங்க, நீங்க அதுக்கு ஏதாச்சும் வழிவகை பண்றீங்களா? இந்த ஊழல் நடந்திருக்கு, காசு வாங்கிட்டு ஆணையத்தை பத்தி போட்டுருக்கீங்களா? போடுங்க, அப்புறம் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்க கேள்வி மட்டும் கேட்கறீங்க. கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. அதுல உதவி செய்ய வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஜனநாயகத்துல நீங்களும் குடிமகன் தானே. ஏன் நீங்க இந்த குற்றச்சாட்டு மட்டும் சொல்றீங்க? ஏன் நீங்க காட்டி கொடுக்கல? தப்பு பண்றாங்க இந்த இடத்துல, நீங்க நடவடிக்கை எடுக்கலீங்கன்னா எழுதுங்க. நாங்க அடுத்த நாள் நடவடிக்கை எங்களை கேளுங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. சும்மா மொத்த கேள்வி கேட்டு ஜாலியா போயிருவீங்க.